1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவராயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் இந்த வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க வேண்டும், இதன்படி நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே நாம் இந்த செய்தியை கவனிப்போம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். எப்படின்னா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தை நான் பேசுகிற வார்த்தை அல்ல, இது தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். என்னென்னா, நான் இந்த வார்த்தையை வெறும் காதில் கேட்டுட்டு இல்லை கொஞ்ச நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் அதன்படி என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், வார்த்தையை கேட்டு நான் அதன்படி செய்ய வேண்டும். சரியா? எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படின்னு கரங்களை வைத்து சத்தமாக மகிமையை சொல்லுதோம். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த 20லிருந்து 24 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று சொல்லுமானால் தேவன் அதிலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். இப்போது இதில் இருதயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுவது நம்ம லிட்ரலான ஹார்ட் கிடையாது. நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஹார்ட் இருக்குது, அப்படி தான் இருதயம் இருக்குது. அது என்னது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்க பார்த்தா டாக்டர்ஸ் உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் இருதயம் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருதயம்னா என்ன? அது ஒரு என்ஜின் மாதிரி, நம்ம சரீரத்தை இயக்குகிற ஒரு என்ஜின். சரீரம் முழுவதும் அது இரத்தத்தை என்ன செய்கிறது? சப்ளை பண்ணுது. அது சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எங்கே போயிடுவோம்? ஆண்டு இடத்துல போயிடுவோம். அப்போ இந்த இருதயம் அது உலக பிரகாரமான இருதயம். இது அதை பற்றி பேசவில்லை. இது நம்முடைய உள்ளான மனுஷன். என்ன சொல்ல போனால், நம்ம ஆழமான நம்முடைய நினைவுகள். இருதயம் என்னது? ஆழமான நம்முடைய எண்ணங்கள். சில நேரங்களில் அது நம்ம கன்சிடர் பண்ணக்கூட மாட்டோம். எப்போவாவது ஒரு கதை நமக்கு ஞாபகம் வரும். நமக்கு உள்ளுக்குள்ளே சில காரியங்கள் அடங்கியிருக்கும், பார்த்தீங்களா? அது எப்போவுமே எக்ஸ்போஸ் ஆகாது. ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அது எக்ஸ்போஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அது தெரியாது. என் பையன் தானே, என் பிள்ளை தானே, என் அம்மா தானே, அப்பா, அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதது. ஹலோ, இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் போய் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, டேய் உங்களுக்கு என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லு. சில பிள்ளைங்க விட மாட்டாங்க அம்மாட்ட, ஆமாம் என்ன ரகசியம் அதை சொல்லுங்கள் அப்படி. கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் எப்படி குட்டி கரணம் போட்டு கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. சரியா? இது ரகசியங்கள் மட்டும் நான் சொல்லலை, தாட்ஸ், எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் இருக்கும். அந்த ஆழத்தை யாருமே கண்டடையவே முடியாது. அந்த எண்ணங்களை நாமே கூட சில நேரங்களில் ரிவீல் பண்ண மாட்டோம். நம்ம கூட நம்ம நினச்சி பார்க்கவும் மாட்டோம். எப்போ நினச்சி பார்ப்போம்னா, ஏன் நினச்சி பார்க்க மாட்டோம்னா, நம்ம நிறைய காரியங்கள் பிஸியாக இருக்கோம். நமக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், படிக்கணும், வேலை பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும், அப்படி இப்படி நிறைய பிஸியாக இருக்கும்போது அந்த தாட் நமக்கு நம்ம இருதயத்திலேருந்து அப்படி நம்முடைய நினைவுகளுக்கு வராது. அது உள்ளே அடங்கி கிடக்கும். எப்போ அது வெளியே வரும்னா, ஒரு வேலையும் இல்லாமல் எல்லாம் மனசு உடைஞ்சு வேதனையில் அப்படி உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது
அந்த உள்ளே இருக்கிற எண்ணங்கள் என்ன செய்யும், வெளியே வரும். அது நல்ல எண்ணமா தீமையான எண்ணமா நமக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும். இதுதான் இருதயத்தின் ஆழங்கள் என்று சொல்லும் பொழுது. அப்போது நம்ம வெளியே நல்லவர்கள் போல காண்பிக்கலாம், மேபி நல்லவர்களாக இருக்கலாம், அதில் தப்பு கிடையாது, கண்டிப்பாக நல்லவர்களாக இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருதயத்தின் ஆழத்தில் ஏதாவது கெட்ட காரியங்கள், கெட்ட மனுஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் எப்படி சொல்லுவாங்க, எல்லா நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு, எல்லாம் பைபிளை பார்க்குறீங்க, பைபிளில் இல்லை, நான் இது எல்லா நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான் அப்படின்வாங்க. அப்போ வெளியே நம்ம அதை ரிவீல் பண்ணவே மாட்டோம். சில நேரங்களில் உள்ள ஆழத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும், அந்த யோசனைகள் இருக்கும். அப்போ இதை வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஆழங்களை கூட, அந்த ஆழங்களில் நீங்களே யோசிக்காத அந்த ஆழங்களில், உங்கள் பெற்றோருக்கு தெரியாத அந்த ஆழங்களில் நீங்கள் குற்றம் உள்ளவர்களாய் நீங்கள் உணர்ந்தால் தேவன் அதிலும் பெரியவராயிருந்து அந்த ஆழங்களை சுலபமாக அறிகிறார். இது ஆண்டவரை பார்த்தீங்களா? ஆண்டவர் சாதாரண இடம் போடக்கூடாது. அதான் வேதவசனம் சும்மா அப்படி சொல்லிட்டு போகுது, மனுஷன் முகத்தை பார்க்க தேவனோ இருதயத்தின் ஆழங்கள். அதுதான் இந்த வசனம். அவர் ஆழங்களை அழிகிறார். உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இருதயத்தில் சிலர் யோசிக்கும் போது நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் பேசுகிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், சுத்தமாக வாழ்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு இருதயத்தில் தோணுது பாருங்க. அதை கர்த்தர் அறிகிறார், அதை தேவன் அறிகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இணைய முடியாதபடிக்கு அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த சில குற்றங்கள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயமே நான் குற்றவாளி, ஏதோ ஒரு குறை என்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக புரிஞ்சுக்கலாம், அது ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அது தெரியாது. கூட இருக்கிற அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இன்க்ளூடிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்களுக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு நான் குற்றவாளி, நான் ஏதோ ஒரு தப்பு செய்கிறேன், ஆண்டவர் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும்னா, என்னை பற்றி எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக அது ஆண்டவருக்கும் தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? எனக்கு தெரியுதுன்னா அது கண்டிப்பாக ஆண்டவருக்கும் தெரியும். அந்த மைண்டுங்கிறது ஒரு தனி உலகம், யோசனைங்கிறது தனி உலகம். நிறைய பேர் யோசனையிலே தான் வாழ்கிறது. இப்போ நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிற நேரங்களில் கூட நீங்கள் யோசனையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் இங்கே வாங்க, கொஞ்சம் இங்கே இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க, அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை தேவன் அறிகிறார். நம்ம யோசனைகள், நம்ம சிந்திக்கிற காரியங்கள், மற்றவர்களை பற்றி சிந்திக்கிற காரியங்கள், நம்மை குறித்து நம்ம சிந்திக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிகிறார். அப்போ நம்ம சில நேரங்களில் நினைப்போம், இது யாருக்கு தெரிய போகுது, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா இது யார் கண்டுபிடிக்க போகிறா? அப்பா அவர் அங்கே வேலை பார்க்குறாரு, அம்மா அவங்க அங்கே இருக்காங்க, நான் இங்கே யோசிக்கிறேன், எவருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நிறைய பேர் இதெல்லாம் குடும்பத்துக்கு தெரிய போகுது, பிள்ளைங்களுக்கு தெரிய போகுதுன்னு எங்கேயாவது ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். அதுக்கு பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியாமல் பண்ணுகிறது என்பது ஒரு மனிதர்களுக்கு பார்வையில் அது துரோகத்துக்கு சமம், அப்படி தானே? யாருக்கு தெரிய போகுது? குடும்பத்துக்கு தெரியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியும்னா ஆண்டவருக்கும் தெரியுமே. அப்போ உங்களை நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களிலும் பெரியவர் அதை அறிந்திருக்கிறார். அப்போ யாருக்கும் தெரியாது, யாருக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்குற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதில் செய்வார். உங்கள் ஜெபத்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் ஆண்டவர் பதில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய இப்போ வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல்
ட்ரக் அடிக்டெல்லாம் ஆயிடுறாங்க. போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்போ நீங்கள் ஒருவேளை நான் இதை சொல்லும்போது நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இதை நம்ம சபையில் சொல்லி என்ன பிரயோஜனம், நம்ம பிள்ளைங்கள்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு. உண்மையிலே பெஸ்ட்டு தான். ஆனால் இன்னும் அவர்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் கால் வைக்க வேண்டிய தேசங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் போக வேண்டிய இடங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இப்போவே அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது, அதை பற்றின ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை விழிப்புணர்வு, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் தான் இனி உள்ள காலங்களில் அவர்கள் அதில் அகப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய ஹாஸ்டலில் படிக்கிற நிறைய பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அண்ணா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கூட படித்த ஒரு பையன் நல்ல ஆரோக்கியமான பையன், என்ன ஆச்சுன்னு பார்த்தா திடீரென்று அவன் பலவீனமாகி கொண்டே இருக்கிறான். ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. பார்த்தா எத்தனையோ அவன் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ண நாள்லேருந்து கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போய் அவன் ஒரு ட்ரக் அடிக்ட், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப ஒரு போதை பொருளை யூஸ் பண்ணி அடிமையாயிட்ருக்கான். அவனுக்கு என்னென்னா, அம்மா இங்கே இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, அப்பா கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலிலாம் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அந்த பையனுடைய எண்ணம் என்னென்னா, அம்மாவுக்கு தெரியவா போகுது, அப்பாவுக்கு தெரியவா போகுது, ஃபேமிலிக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவன் உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டு தானே, ஏன்னா அந்த அந்த போதை பொருட்களை பழக்கி விடுறதுக்கு தான் நண்பர்கள் இருப்பாங்களே தவிர, அதன் மூலமாக பாதிக்கப்படும் போது அது விடுவிக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரி அவனா செலவு பண்ணுவான், ஒரு காசு போட்டு போதை பொருள் வாங்கி தருவான். ஆனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண அவன் பார்க்க வருவான், பார்க்க வருவானா இருக்கும், பைசா செலவு பண்ணுவானா, ஏன்னா அவனுக்கே இருக்காதுடா காசு, எப்படி செலவு பண்ணுவான். அப்போ அந்த டைமில் யார் தான் செலவு பண்ணி ஆகணும்? அப்பா அம்மா பயந்து ஓடி போய் அவன் அங்கே போய் பார்த்து ஆள் எலும்புந்தோலுமாக இருக்கான், போய் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கொரோனா வந்துருச்சு அந்த பையனுக்கு. இப்படி ஏற்கனவே ஆள் வீக்கு, இதில் கூட இந்த வீக்காகி எதிர்ப்பு சக்தி எல்லாம் போய் ஆல்ரெடி நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிற நேரத்தில் இவனுக்கு கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு. கொரோனா அட்டாக் ஆகி இனியும் பிழைக்க மாட்டான், லங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிட்டு, இதுக்கு மேலே ஹை டோசேஜ் இவனுக்கு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா உடம்பு வீக்காக இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மருந்து செல்லுபடி ஆகும், இல்லைனா அந்த மருந்துனாலே ஆபத்து வந்துருமே அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் வீக்காகி கடைசியில் அவன் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஏசப்பா, நான் இனிமேல் தப்பை பண்ண மாட்டேன், நான் பெற்றோருக்கு தெரியாதுன்னு நினச்சேன், வீட்டில் தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தீமை எனக்கு கொண்டு ஒரு நினைக்கலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு கர்த்தர் சிறிது நாட்களுக்குள்ளாக அவரை விடுவித்து ஆசீர்வதித்தார். இப்போ நான் இதுக்கு எது சொல்கிறேன்னா, இது ஒரு டெஸ்டிமோனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது நான் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோராக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், யாருக்கும் தெரியாது, யாருக்கு தெரிய போகுது? உங்களுக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாக, அதுவும் வேற யாரையும் விடுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான வழியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உணர்வுள்ள இருதயம், நான் தப்பு செய்கிறேங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நீங்கள் வெகு தூரத்துக்கு போகலை நினச்சிக்கோங்க. நீங்கள் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை உங்கள் கிட்ட வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும்னா யூ ஆர் நாட் டூ ஃபார். நீங்கள் ரொம்ப தூரம் போகல, நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் உணர்வே இல்லை, தப்பு செய்கிறதுல ஒரு பயமே இல்லை, பழகிடுச்சுன்னா இருதயம் கடினப்பட்டு விட்டதுன்ற அர்த்தம். அதிலிருந்து நீங்கள் விடுபடுவது ரொம்ப கஷ்டம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். பிசாசு நயவஞ்சகமாக உங்களை ட்ரிக் பண்ணி ஒரு ட்ராப்பில் மாட்டி வச்சுருவான், ஏதாவது ஒரு குழியில் விழ வச்சுருவான். அவனுக்கு நோக்கம் என்னென்னா உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வைக்கக்கூடாது, நீங்கள் ஆண்டவருக்காக வாழக்கூடாது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், வயதானவங்களாக இருந்தாலும், எல்லாரையும் சாத்தான் எதுக்காக முறியடிக்கிறாங்க? ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக. அப்போ இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, எனக்கு உள்ள ஆழத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் அந்த குற்றவாளி என்கிற எண்ணத்தை ஆண்டவர் அறிகிறார். அதை நான் இன்னைக்கு சரி செய்ய வேண்டும். யாருக்கும் தெரியாதுன்னு தயவு செஞ்சு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற 100% காரியங்கள் கூகுள், ஃபேஸ்புக்கே தெரியும். சாரி, 90% காரியங்கள் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க.
எல்லாம் என்ன உருன்னு இருக்கீங்க, நான் என்ன மோசமாட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? கூகுள்காரனுக்கு ஒரு 75 தெரியும், மீதி 15 ஃபேஸ்புக்காரனுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க. நான் அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது நான் அந்த உள்ளே கூட போகலை, அங்கே பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன். ஹவ் வாஸ் திஸ் பிளேஸ், ப்ளீஸ் கிவ் மீ அ ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வருது. அப்போ நான் போனது வேறு யாருக்கும் தெரியுது இல்லை, யாருக்கு தெரியுது? அங்கே உள்ளவனுக்கு தெரியுது, ஏன்னா உங்கள் மொபைல் கையில் இருக்குது. அப்போ 90% காரியங்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கே தெரியுது. ஆனால் ஆளுங்களை அறிகிறதுக்குரிய டெக்னாலஜி ஒன்றும் இன்னும் வரல. அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மூளையில் 2-3 இங்கே தலையில் அங்கே இங்கே ஒட்டி வச்சு அவன் என்ன கனவு காண்றான்னு பார்க்க முடியுமா அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அது ஃபுல் சக்ஸஸ் ஆகலை. ஒருவேளை வந்தாலும் போய் செக் பண்ணிடாதீங்க, எல்லாம் வேறு என்ன ஆகும் தெரியாது. ஆனால் உங்களுடைய இருதயங்களையும் யோசனைகளையும் 100% அறிகிற ஆண்டவரிடத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். யாருக்கும் தெரியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் இல்லை. கர்த்தர் அறிகிறார். உங்களுக்கு வருகிற வேதனைகளையும் வலிகளையும் கர்த்தர் அறிகிறார். உங்களை மனுஷன் துன்புறுத்துகிறார்களா, அதையும் கர்த்தர் அறிகிறார். உங்களை மனிதர்கள் ஒடுக்குகிறார்களா, கர்த்தர் அறிகிறார். அதை பார்க்கிற ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலனை தருவார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு விடுதலையை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. சரியா? அப்போ யாருக்கும் தெரியாது என்று நினைக்கக்கூடாது. அப்போ நம்முடைய இருதயம், இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க விரும்பலை, நம்ம ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். நான் சொல்ல சொல்ல அந்த வசனங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. நம்முடைய இருதயம் குற்றவாளி என்று நம்மை தீர்க்கவில்லை என்றால், முதல்ல தீர்த்தால் அப்படின்னு பார்த்தோம், தேவன் அதை அறிகிறார். தீர்க்கவில்லை என்றால் முதல் பெனிஃபிட் என்னென்னா, தேவனிடத்தில் தைரியமாய் நம்ம வருவோம். அந்த 20-24 வசனங்கள் வரை உள்ள காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். முதல் காரியம் வேணும்னா எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல நம்ம குற்றவாளி என்று நம்முடைய இருதயமே நம்மை தீர்த்தால் அதை தேவன் கண்டிப்பாக அறிகிறார். அது ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும், அதனுடைய பலன் உண்டு. அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் குற்றவாளியும் தீர்க்கலைன்னு வைங்க, என் டீப் இன்சைட் எனக்கு உள்ளுக்குள்ளே கூட நான் சுத்தமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு நான் உண்மையிலே கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னிடத்தில் கரை இல்லை என்பதை நான் உணர்கிறேன், என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறேன், கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை உணர்கிறேன், கர்த்தர் என் சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆத்மாவையும் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார் என்பதை உணர்கிறேன். அப்படி என்று நீங்கள் உண்மையாக சொல்ல முடியும்னா, உங்களுடைய இருதயம் பியூராக இருக்கும்னா, சுத்தமாக இருக்கிறோன்னா, முதல் பெனிஃபிட் நீங்கள் கர்த்தரிடத்தில் தைரியமாய் வர முடியும். தேவனிடத்தில் தைரியமாய் வர முடியும். அவருடைய பிரசன்னத்தில் தைரியமாய் வர முடியும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். மூன்றாவது, அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். நான்காவது, வேண்டிக் கொள்வதை பெறுகிறோம். இதெல்லாம் இந்த வசனங்களில் தான் இருக்குது. ஒன்றுன்னா தேவனிடத்தில் தைரியமாக வருகிறோம். 2, கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். 3, அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். 4, வேண்டிக் கொள்வதை பெறுகிறோம். அப்போ இருதயம் சுத்தமாக இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, உடனடியாக ஆண்டவர் கட்டளையிடுவார். உடனடியாக ஆண்டவர், அதான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு தொடுகிற காரியங்களெல்லாம் வாய்க்கிறதா, செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கிறதா, பிரயாசப்படுறதுக்கு ஏற்ற பலன் கிடைக்குதா? அப்போ இதெல்லாம் சரி செய்யணும். நான் குற்றவாளின்னு தீர்க்கப்படக்கூடாது. அப்படி தீர்க்கப்படாமல் இருந்தேன்னா, என் இருதயம் என்னை சுத்தமாக எண்ணும் என்றால், முதல்ல நான் ஆண்டவரத்தை தைரியமாக வருவேன். 2வது, கற்பனைகளை கை கொள்ளுவேன். பிரியமானவைகளை நம்ம செய்வோம். வேண்டிக் கொள்கிறதை பெறுகிறோம். அடுத்தது பாருங்க, இயேசுவின் மேல் விசுவாசமாக இருந்து ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் கற்பனை. இயேசு சொன்ன கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன கற்பனை. அப்போ இந்த கற்பனையே நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. அப்போ கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருப்பான், தேவனும் அவனில் நிலைத்திருப்பார். வசனம் வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை அப்படி, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் 24 அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ நான் ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்கிறேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்பதை எப்படி அறிய முடியும்? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியினால் அறிய முடியும். சரியா? அப்போ அனுபவிக்கணும்.
சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நிலைத்திருக்க நம்ம சொல்ல முடியாது. அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியினால தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ தேவன் உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படி என்று நீங்கள் ஒரு ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. என்ன எப்படி கொடுக்க முடியும்னா, உங்களால் அதை உணர முடியும். நான் அதை உணர்ந்து கொள்ள முடியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை. ஆண்டவர் கூட இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். பயமாக இருக்கும், திகிலாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், ஒரு எரிச்சலாக இருக்கும், முகத்தில் ஒரு தெளிவே இருக்காது, சமாதானம் இருக்காது. இதெல்லாம் என்ன காரணம்? ஆண்டவர் நமக்குள்ள இல்லை. ஆண்டவர் நமக்குள்ள இருந்தால் அது வெளிப்படும். அது ஆவியினால நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது அன்னாளுடைய சம்பவங்கள் எல்லாம் தெரியும். அவள் முதல்ல போகும்போது துக்கமுகமாக போகிறா, வரும்போது சந்தோஷமாக வருகிறா. என்ன காரணம்? தேவ ஆவியினால நன்மை கிடச்சிச்சா உடனே இல்லை, ஆசீர்வாதம் தான் வந்துச்சா கையில் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு புரிதல் வந்து விட்டது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே பலன் வருகிறது. அதான் சங்கீதம் 34 அதனுடைய 8 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் கர்த்தரை ருசிக்கிற ஒரு அனுபவம். சரி, அப்போ இதில் இருந்து நம்ம ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை எடுத்தோன்னா, எப்படி இந்த 20 to 24 வரை உள்ள வசனங்களை ஒரு சுருக்கமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒன்று, நம்ம எல்லோரும் அன்பாக இருக்கணும். சரியா? அது வசனங்கள் எல்லாவற்றிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள. ஒன்று, அன்பாக இருக்கணும். அன்பாக இருந்தால், ஒருவர் அன்பாக இருந்தால் கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். மூன்றாவது, கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள், அவரும் நிலைத்திருப்பார், ஆவியினாலே அதை நம்ம புரிந்து கொள்வோம். சரியா? ஓகே. யோவான் 13 அவனுடைய 34-35. யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் இது இயேசு சொன்ன காரியம். உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ புதிய கட்டளை என்ன? இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கட்டளையை செய்யணும், அவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா எதை பற்றி வேதம் சொல்கிறது? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரியா? இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை எதனால் அறிந்து கொள்வோம்? சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளை என்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு தங்கத்தில் ஒரு கோல்டு செயின் செஞ்சு அதில் இதில் ஒரு சிலுவையை போட்டால் நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். ஏன்? சிலுவை கழுத்தில் தொங்குது. அப்படியா? எப்படி? பரிசுத்த வேதாகமம், நான் செல்லும் இடமெல்லாம் இது என்ன செய்கிறேன்? சுமந்து செல்கிறேன், இது என்னை விட்டு ஒரு நாளும் பிரியாது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? நான் தேவனுடைய. அப்படியா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறதை வைத்து. அப்போது இந்த கர்த்தருடைய வசனம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இந்த உலக மதவெறின்னு சொல்கிறாங்க இல்லையா? மதவெறின்னு. உங்களுக்கு மதவெறி இருக்கா? மதவெறி இருக்கா? என்ன இப்படி இடக்கு மடக்கா கேள்வி கேட்டேன்? அப்படி உங்களுக்கு மதவெறி இருக்கா? நான் யார் தெரியுமா? எங்கள் பைபிளை பற்றி நீ தப்பாக பேச உன்னை என்ன செய்கிறேன் பார். மதவெறி இருக்கா உங்களுக்கு? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறோம். யாராவது பைபிளை பற்றி தப்பாக பேசுனா, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனை பற்றி அவதூறு பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நீங்களும் கூட சேர்ந்து பேசுவீங்களோ? என்ன செய்வீங்க? என்னடா செய்வே நீ?
கல் எடுத்து அடிப்பீங்களா? நீங்கள் கம்பெடுத்து விரட்டுவீங்களா? என்ன செய்வீங்க? சரி, ஓகே. அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை காண்பிப்பதில் ஒரு வெறி வரணும், நமக்கு வெறி வரணும், மத வெறி நமக்கு கண்டிப்பா வரணும். ஆனா அந்த வெறி எப்படி வெளிப்படணும்னா அன்பாய் வெளிப்பட வேண்டும். அன்பு செலுத்துவதில் வெறி ஆயிடணும். ஒருத்தன் என்ன ஆண்டவரை தூஷிக்கிறான்னா அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதில் வெறி ஆயிடணும், அவனை நேசிப்பதில் வெறி ஆகிட வேண்டும். ஆனால் உலக மக்கள் அதை தப்பாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, நான் கிறிஸ்தவத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு 2 கையில் வெட்டு எடுத்துட்டு ஏசப்பா அப்படி போதிக்கலை, வேதம் அப்படி போதிக்கலை. தான் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா, ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு பிரபல முடிவெட்டக்கூடிய ஒரு ஆள், நல்ல ஒரு பெரிய கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது இவர் ரட்சிக்கப்பட்டார். திடீர்னு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நீ வெறியா நிற்கணும், எல்லாரையும் திருத்தணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் கடையில் போய் அந்த சேவிங் பிளேட் எடுத்து ஒருத்தன் கழுத்தில் கச்சிட்டு, இன்று மறித்தால் நீ எங்கே போவாய் அப்படின்னு. அவன் பைத்தியகாரனை கொண்டு கடையில் வேலைக்கு விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தள்ளிட்டு ஒரே ஓட்டம். இது இல்லை, இப்படி மனுஷனை திருத்த முடியாது. கழுத்தை கொண்டு கத்தி வச்சுட்டு இந்த மறித்தால் நீ எங்கே போவாய் அப்படின்னு. அது 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 கிடையாது. அது நீங்கள் ஆண்டவருக்காக மக்களை ஆதாயப்படுத்துகிற வழி கிடையாது. என்ன வழினா, நீங்கள் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த உங்களிடத்தில் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மாசார்களும் நடந்து வருவார்கள், உலகத்தில் உள்ள அதிகாரிகள் நடந்து வருவார்கள். இதுதான் இந்த வெளிச்சம் என்பதுதான் அன்பு. அப்போ ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. அப்போ நீங்க ஒருவேளை மதவெறியா இருந்தா எப்படி இருக்கணும்? எல்லாரையும் நேசிக்கணும், யார்கிட்டையுமே ஹேட்ரடே இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் ஒரு வெறுப்பே இருக்கக்கூடாது. எல்லாரையும், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு வெறி நமக்கு உண்டாக வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அற்றவர்களாய் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியினால நம்ம அறிகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படவில்லை என்றால் ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கை அன்பு இருக்காது. ஆனால் வந்து விட்டது என்று சொன்னால் அளவு கடந்த அன்பு வந்துடும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த வெறுப்பு, இருந்த கசப்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குதா? எனக்கு கண்டிப்பாக தெரியணும். எல்லாருக்கும் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். சரி, நீங்கள் ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்பதாக அநேகர்கிட்ட கசப்பு இருந்திருக்கும், அநேகர்கிட்ட வெறுப்பு இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாம் நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறேன், ஆண்டவர் ஆராதிக்க வைக்கப்படலை, தைரியம் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆனால் இன்னைக்கும் அதே வெறுப்பு, அதே கசப்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. குட். அப்போ இப்போ ஏசப்பா வந்தால் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடும். யார்ட்டையும் நம்ம கசப்பே இல்லை. ஏன் அப்படி கசப்பு இல்லாமல் மாறுது? ஆண்டவரை தெரிய தெரிய உலகம் எல்லாம் மாயை என்பது புரியுது. ஒருத்தனை வெறுக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது, ஒருத்தனால பகை உண்டு பண்ணுவதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா சண்டை உண்டு பண்ணா கூட ஆனால் பார்த்தா பாவமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதை விட மேலான அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எவனாவது நமக்கு விரோதமாக எழும்பும்போது கூட அந்த நேரங்களில் கோபமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் அறியாமல் தெரியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். அதை விட பெரிய ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார். என்னை கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் பார்க்கும்போது பேதுரு என்கிற ஒரு சீஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். பேதுரு முழுமையாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய குணமும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற பின்பு அவனுடைய குணத்தையும் நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அவருடைய 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 26. இது பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு முன்பதாக உள்ள காரியங்கள். இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கிறான், இயேசுனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்துருக்கிறான். ஆனாலும்
அந்த இருதயபூர்வமான ஒரு அட்டாச்மெண்ட் இயேசு கூட அவனுக்கு வரல. இப்போ பேதுரு சொல்லுகிற காரியங்களை பாருங்க. இதில் 33 தானே சொன்னேன், 33. பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன். இயேசு அவனை நோக்கி, எல்லாரும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியா? அதற்கு பேதுரு என்ன சொல்லுகிறான்? அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இப்போ பேதுரு என்ன டிக்ளேர் பண்ணுகிறாரு? நான் உங்கள் கூட சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நான் உங்களை மறுதலி. ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தனை பயம் காட்டணும்னா அல்டிமேட் ஃபியர் என்ன? டெத். எப்படிதானே? அல்டிமேட்டாக கடைசியாக ஒருத்தனை பயமுறுத்தணும்னா எதை வச்சு தான் பயமுறுத்த முடியும்? அவனுடைய சாவு. குடும்பத்தை காட்டி பயமுறுத்தலாம், அவனுடைய பணத்தை எடுத்துருவேன் பயமுறுத்தலாம், உன்னை வாழ விடாமல் பண்ணிடுவேன், உன் வீட்டை காலி பண்ண வச்சுருவேன், இப்படிலாம் பயமுறுத்தலாம். ஆனால் இதெல்லாம் கட்டம் தாண்டி 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 கடைசியில் அவனுக்கு பயம் படுகிற காரியம் என்னவா இருக்கும்? அவனுடைய முடிவு. அப்போ ஒரு மரணம் என்றால் எல்லா மனுஷனும் பயப்படுகிற ஒரு காரியம். அப்போ இப்போ பேதுரு இயேசுவிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட, உமக்கு கூட நான் பயணிக்கிறதுனால, உமக்காக உமோடு கூட உம்முடைய சீஷனாக இருக்கிறதுனால, ஒருவேளை நான் மறிக்க வேண்டிய தருணம் வந்தால் கூட நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த வார்த்தை எல்லாம் இருதயத்திலேருந்து வரல, எங்கேருந்து வருது? தொண்டையிலேருந்து வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ மறுதலிச்சிருவ அப்படின்னு. மறுதலிக்கிற காரியத்தை லூக்கா 22ஆம் அதிகாரம் திருப்பி கொடுங்க. லூக்கா 22 அதனுடைய 54 62 எல்லாம் என் கூட சேர்ந்து வாசிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அங்கே சார் என்ன டைலாக் அடித்தார்? ஆண்டவரே, நான் செத்தாலும் உங்கள் சமூகத்தை விட்டுனா. இது எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரி இருக்கு நம்ம சொல்கிறது. இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உமா ஒரு நாள்னா மறுதலிக்க மாட்டேன். இந்த டைலாக் அடித்தா அதே வாய் இப்போ என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறத கண்டு அவனை உற்று பார்த்து இப்படி பார்க்குறான். என்ன கள்ளமொழி தெரியலையே அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு சொல்லுகிறான், இவனும் அவனோடு இருந்தான். அவன் யாரை சொல்கிறா? யூதராஜ சிங்கத்தை சொல்கிறா, இயேசுவை சொல்கிறா. இவனும் இயேசுவோடு கூட இருந்தான், அவனோடு கூட இருந்தா அப்படின்னு. அதற்கு அவன் நேரமுள்ள வாய் என்ன சொல்லிச்சு? செத்தாலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். எப்படி போவேனா? இந்த மாதிரி டைலாக் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேட்டிருக்கேன். செத்தாலும்னா போக மாட்டேன், செத்தாலும் சாவுன்னா என்னன்னு தெரியல முதல்ல, அதான் செத்தாலும் மறிக்கிறதா இருந்தாலும் உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன வாய் இப்போ என்ன சொல்லுது? அதற்கு அவன் ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுகிறான்? ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுது. ஐயோப்பா, அங்கே வாங்க வாங்க சார், போங்க சார்ன்னு அவருக்கு கண்ணு முன்னாடி சொல்லிட்டு வெளியே போய் அவன் இவன் ஆண்டவர் அறிகிறார். ஏன்னா அந்த அன்பு இல்லை, அன்பில் அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு மேலே ஒரு அன்பு இல்லை, அந்த ஆவியில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இல்லை. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நல்லா பேசிட்டு வெளியே போய் ஏதாவது உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறான்னா உங்கள் மேலே ஒரு அன்பு இல்லை. சரியா? இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் பார்க்கும்போது, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை பார்க்கும்போது பிரின்சிபல் கேபின்குள்ளே போகும்போது ரொம்ப மாதிரி சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அது வேலை கிடையாது. இது என்ன காரணம்? அவருக்கு முன்னாடி பெரிய சீன் போட்டுட்டு உள்ளே போய் சிங்கி அடிச்சுட்டு நல்லா அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு அவர் சொல்கிற மேலே வெளியே வந்து அவருக்கு வேறு வேலை இல்லை. இதெல்லாம் என்னது? அவருக்கு மேலே உள்ள மரியாதை அவருக்கு
இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரு விதமாக பேசிட்டு வெளியே இன்னொரு விதமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் கூட அவங்க அன்பா இல்லை. உண்மையான அன்பு அப்படி செய்யாது. சரியா? இங்கேயும் பேதுரு இப்படி சொல்கிறதுக்கு காரணம், பேதுருட்டத்தில் ஆண்டவருக்கு மேலே ஒரு உண்மையான அன்பு இல்லை. சரியா? தொடர்ந்து வாசிங்க. அவனை அறியேன் என்று மறுதலித்தான். 58வது வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். டேய், நான் இல்லடா, நான் இல்லை, அது கிடையாது என்று சொல்லி மறுதலித்தான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். இவன் தான் இதான் சாதிக்கிறது. பிள்ளைங்க எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இல்லைனா வரமாட்டேன். இதே போல இன்னொருத்தவன் சொல்றான், இவன் தான் இயேசுவோடு கூடனா, அவனும் கலிலேயன் தான் அப்படின்னு சொல்றான். உடனே அதற்கு பேதுரு, மனுஷனே நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய காமெடி, நம்மளை விட பெரிய நடிகனாக இருந்திருக்கான் பாருங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ பேசுறது எனக்கு உண்மையிலே புரியல. நிறைய பிள்ளைகள்கிட்ட, டேய் நீ அதை எடுத்தியா அப்படின்னு கேட்டோன்னே, அதில் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும். ஏதோ தெரியாத மாதிரி, இருந்ததே தெரியாத மாதிரி. இதே போல் அவன் சொல்லுகிறான், டேய் நீ என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. மனுஷனை சொல்லுகிற அறியன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. சரியா? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தாங்க முடியல. இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் பேதுரு நிரப்பப்படுவதற்கு முன்பதாக. அன்றைய பிள்ளையே, உண்மையான அன்பு இல்லை இது. இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோடு உண்மையான அன்பு இருக்கும்னா நீங்கள் யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாருக்காகவும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டீங்க. வேற யார்கிட்டையும் இருக்கிற கோபத்தை கொண்டு வீட்டில் காட்ட மாட்டீங்க. வேற யார்கிட்ட இருக்க கோபத்தினால ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. வேற யார்கிட்ட இருக்க கோபத்தினால பைபிள் ரீட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு உண்மையான அன்பு இல்லாதனால தான் எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு மனசு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு தூங்க போகிறேன். எனக்கு மனசு சரியில்லை, அதனால் அப்பா அம்மாட்ட இன்னைக்கு பேச மாட்டேன். எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு சோறு வேண்டாம். எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், என்ன ஆளை விடுங்க. இதெல்லாம் என்னன்னா அன்பு இல்லை. தேவ அன்பு உங்கள்கிட்ட இருக்கும்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் இடத்துல வராது. ஆண்டவருடைய அன்பு என்னிடத்துல இருக்கு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் இந்த கேரக்டர்லாம் என்கிட்ட இருக்குன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, பேதுருவை போல தான் நாம் மாற்றப்படுகிறோம். எனக்கு ஆண்டுடைய அன்பில் நீங்கள் இருக்க வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்புக்குள்ளாக வாங்க, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது, அன்பில் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான், உங்களை பகைக்கிறவனே இருக்க மாட்டான். உங்களுடைய அன்பை பார்த்து தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை அறிந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ஜனங்கள் ஊழியர்களுடைய அன்பை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை அவிசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் காண்பிக்கிற அன்பை பார்த்து சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரே காரணம், அவங்க எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஒருத்தங்க அழுது ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவ அன்பு குறைகிறபடினால தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வாங்க. உங்கள் இருதயம் மாறட்டும், உங்களுடைய செயல்கள் மாறட்டும். ஆண்டவருடைய அன்பை பெற்ற பேதுரு, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பேதுரு சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? வேதாம் திருப்பூர் 2 பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2 பேதுரு அவனுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். டைம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபித்து முடிச்சிடலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இல்லை, இப்போ நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அந்த அதிகாரம் முழுசாகவே நீங்கள் வீட்டுக்கு போய் தயவு செஞ்சு வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 21 வசனம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக
அதை வாசிக்கணும் நீங்கள். இப்போது மரணத்துக்காக தான் இயேசுவை மறுதளிச்சான் பேதுரு. இயேசுவோடு கூட நான் இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இவங்க என்னை கொன்று போடுவாங்க, என்னை சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் பேதுரு பயந்தான். நல்லா புரியணும். மறிக்கிறதா இருந்தால் கூட நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் என்னை கொன்றுவாங்கன்னு பயந்து தான் இயேசு என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். இப்போது அதே பேதுரு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நம்ம முழுசாக நீங்கள் வாசிக்கணும். அது வீட்டில் போய் வாசிப்பீங்களா? எல்லாரும் வாசிப்பீங்களா? நம்பி அனுப்புகிறேன். வாசிங்க தயவு செஞ்சு வீட்டில் போய். சரியா? 2 பேதுரு 1 முழுசாக வாசிங்க. இப்போ நான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க, அவன் வயசாகி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலை, அவனுடைய வயசு ரொம்ப ஆகி நான் சாக போகிறேன் அப்படி சொல்லலை. ஏதோ இயற்கைக்கு மாறான ஒரு மரணம் இவனுக்கு சம்பவிக்க போகிறது என்பதை பேதுரு முன்னமே அறிந்திருந்தார். சரியா? அப்போ இதை அறிந்து பேதுரு சொல்லும், மரணத்துக்கு பயந்தவன், மரணத்தின் நிமித்தம், மரண பயத்தின் நிமித்தம் இயேசுவை காட்டி கொடுத்தவன், இயேசுவை மறுதளித்தவன், 3 தடவை மறுதளித்தவன். இப்ப சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இதுல நிறைய ரெவலேஷன் இருக்கு. நான் என் கூடாரத்தை விட்டு போவது அப்படின்னா என்ன? நான் வேற, இந்த கூடாரம் வேற. நம்ம இந்த கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. எப்படி? நாம் வேற, இந்த சரீரம் நீங்க பார்க்குறேன்னா வேற, ஆனால் என்னுடைய ரியல் செல்ஃப் வேற. இது என்னுடைய கை, என்னுடைய புத்தகம், என்னுடைய சட்டை, என்னுடைய சரீரம். அப்போ இந்த சரீரம் என்னுடையது, ஆனால் நான் தேவனுக்குரியவன். அப்போ நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற நேரம், நான் இந்த சரீரத்தை விட்டு போகிற நேரம் சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், கடைசியில் பேதுருவை சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தமானார்கள். அப்படி சிலுவையில் அறைய போகிற நேரத்தில் பேதுரு அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தான். இயேசுவை சிலுவையிலே நீங்கள் அறைந்தீர்கள், அதே போல என்னை அறைவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. என தயவு செய்து தலைகீழாக சிலுவையிலே அறையுங்கள் என்று அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதே போல பேதுருவை தலைகீழாக சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அவனுடைய பிள்ளையே, தேவனுடைய அன்பை பெறுவதற்கு முன்பாக மறுதளித்த பேதுரு தேவாவினால் நடத்தப்பட்ட பிறகு மரணத்துக்கு துளி அளவு கூட பயப்படல. இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பு இருக்கும்போது அவன் குடும்பத்தை வெறுப்பான்னு நினைக்கிறீங்களா? கூட இருக்கிற மனிதர்களை வெறுப்பான்னு நினைக்கிறீங்களா? உலக பணத்துக்காக, உலகத்துள்ள ஆஸ்திக்காக மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவனுடைய பிள்ளையே, தன்னுடைய ஜீவனையே துச்சமாக எண்ணினவன் வேற எல்லாத்தையும் துச்சமாக தான் எண்ண முடியும். ஏன்னா ஒரு மனிதன் இறுதியாக பயப்படுவது மரணத்துக்கு தான். அதுக்கே அவன் கவலைப்படல. நான் சொல்கிறேன், எவ்வளோ அழகான ஸ்டேட்மெண்ட். நான் என் கூடாரத்தை விட்டு போகிறதுக்கு உள்ள காலம் வந்துடுச்சு. நான் எங்கேயோ போகிறேன் இல்லை, நான் இந்த கூடாரத்தை விட்டு வேற ஒரு ராஜ்யத்துக்கு போகிறேன். ஆனால் இருக்கிற காலத்தில் அவனுடைய வருகையை பற்றி உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்ன பேதுரு மரணத்துக்கு துளி அளவு கூட பயப்படல. இன்றைக்கு அவனுடைய பிள்ளையே, இந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்ற கட்டளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இந்த அன்பு இல்லாததுனால தான் வீட்டில் பிரச்சனை, அன்பு இல்லாததுனால தான் வீட்டில் சமாதான கேடு. யாரிடத்தில் அன்பு காட்டணும்னு தெரியல. முதல்ல ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுங்க. ஆண்டவர் யாரிடத்தில் அன்பு காட்டணும்னு உங்களுக்கு போதித்து தருவார். நீங்கள் ஆண்டவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். எல்லாரும் அப்படி எழுமி நிற்போம். நம்ம ஜெபித்து கடன் செல்வோம்.